எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எங்க பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல புதுப்பாக்கத்துல தாங்க இருக்கும். புதுப்பாக்கத்துல ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்திருக்கும். எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுப்பாக்கம் டிஎல்எஃப் உடைய பார்க் எஸ்டேட் குள்ள தாங்க லொகேட் ஆயிருக்கு. நம்ம இது பாத்தீங்கன்னா இது புதுப்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறுசேரியோடைய சிப்காட்டுக்கு அப்படியே ஒரு 600 மீட்டர்ஸ்ல தாங்க இருக்கு. அதாவது புதுப்பாக்கத்தையும் அந்த சிறுசேரி சிப்காட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்டான ஒரு ஏரியா தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சுத்தி வீடுகள் அபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பகுதியில தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவராஜ் நகருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னா அபிமன்யு தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிரசென்டா எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சிறுசேரியில பண்றாங்க. நம்ம ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு இங்கிருந்து சிறுசேரியோட மெயின் ஜங்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அண்ட் கேளம்பாக்கம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பாத்தீங்கன்னா சிறுசேரி மெயின் ஜங்ஷனே ரீச் பண்ணிடலாம். கேளம்பாக்கம் மெயின் ஜங்ஷனுமே பாத்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க. இங்க கரண்டா பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 அந்த மாதிரியான பிரைஸ்ல போயிட்டு இருக்குங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ்ல தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இந்த தேவராஜ் நகர் பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங்ல இல்லைன்னா இந்த சிறுசேரி சரௌண்டிங்ல நீங்க நல்ல பிரீமியமான பிளாட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த தேவராஜ் நகர் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துருவோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎல்எஃப் உடைய பார்க் எஸ்டேட் குள்ள தாங்க லொகேட் இருக்கு. இப்போ நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னாவே நம்ம பாத்தீங்கன்னா அந்த டிஎல்எஃப் உடைய பார்க் எஸ்டேட் வழியா தான் நம்ம பாத்தீங்கன்னா வரணுங்க. நல்ல பிரீமியமா தான் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனே இருக்கு பாக்குறதுக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த தேவராஜ் நகர்ல மொத்தம் நமக்கு 9 பிளாட்ஸ் இருக்குங்க. இந்த 9 பிளாட்ஸ்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 புக் ஆயிடுச்சு. இப்போ வெறும் 7 பிளாட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 999 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபேசிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேசிங்குமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோடு பாத்தீங்கன்னா நமக்கு 30 அடி 24 அடி அப்படின்ற பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த டிஎல்எஃப் உடைய பார்க் எஸ்டேட் குள்ள இருக்கிறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா பார்க்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கிஃப்டட் தாங்க. ஸோ நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நமக்கு பாத்தீங்கன்னா இருக்குது. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த தேவராஜ் நகர்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேங்க, நம்ம சிறுசேரி சிப்காட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு சிறுசேரி ஐடி பார்க்குமே பாத்தீங்கன்னா நியர்பைல தான் இருக்கு. உங்களுக்கு டிசிஎஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனிகள் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள சிப்காட்டும் இருக்கு, ஐடி ஹப்பாவுமே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இன்னைக்கு இதுல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஜிஎஸ்டி ரோடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுமே ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஓஎம்ஆர் ரோடையும் கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ரோடா அந்த ரோடு இருக்குங்க. கமர்ஷியலா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த கேளம்பாக்கம் ரோடுக்கும் இப்போ இருக்க அந்த ரோடுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஒரு எஜுகேஷனல் ஹப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா விஐடி காலேஜ் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி நமக்கு இந்த சரௌண்டிங்ல அப்படியே நமக்கு நிறைய காலேஜ், லா காலேஜஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்கு, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ஜங்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் ஹப்பா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டே பை டே growth அப்படின்றது ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் ஜிஎஸ்டி ரோடுமே நம்ம ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்மே பாத்தீங்கன்னா நமக்கு வண்டலூர்லயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அண்ட் 25 மினிட்ஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து எந்த அளவுக்கு ஒரு growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே நம்ம கோயம்பேடு போனோம்னா நமக்கு எவ்வளவு தூரம் எடுக்கும், ஆனா நம்ம இப்போ கிளாம்பாக்கத்தை ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிடலாங்க. கேளம்பாக்கம் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம். கேளம்பாக்கமும் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சிறுசேரி மெயின் ஜங்ஷனுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே நமக்கு பாத்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வைஸாகவும் சரி, மெட்ரோ வைஸாகவும் சரி, இண்டஸ்ட்ரியலாகவும் சரி, ஸ்கூல் காலேஜ் வைஸாகவும் சரி, இந்த சைட் ஒரு சூப்பரான சைட்னு சொல்லாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு லொகேஷன் அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்கிறது ஒரு அருமையான விஷயம். அண்ட் லொகேஷன் அட்வான்டேஜஸ் தாண்டி நமக்கு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ்மே பாத்தீங்கன்னா நியர்பைலே இருக்குங்க. நமக்கு மெரினா மால் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவலம் இருக்கு. கோவலம் பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 20ல இருந்து ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாங்க. இந்த சைடு நமக்கு பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூ இருக்கு. அண்ட் அப்படியே நம்ம அந்த ஓஎம்ஆர் ரோட்லயே நமக்கு போனோம்னா நமக்கு முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா தக்ஷன் சித்ரா இருக்கு. ஸோ நமக்கு வெறும் லொகேஷன் அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம நமக்கு என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ்மே பாத்தீங்கன்னா நியர்பைலே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தேவராஜ் நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5800 ரூபாங்க. 5800 தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த சரௌண்டிங்ல
அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 700 வரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இந்த சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து தேவராஜ் நகரில் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சம் பண்ண மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக தான் இந்த சரௌண்டிங்கில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் ஒரு பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒரு 58 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே ஒரு பிளாட்டோடைய ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 58 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த தேவராஜ் நகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்ரூவ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அப்ரூவ் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் டாக்குமெண்ட்ஸில் இருக்காது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% வரையும் வந்து பேங்க் லோன் அவைலபிள் இருக்குங்க. ஸோ 90% பேங்க் லோன் அவைலபிள் இருக்கிறதுனால உங்கள் கையில் வெறும் ஒரு 5 லட்ச ரூபா முன் பணமாக இருந்தால் போதுங்க. நீங்கள் இங்கே ஒரு பிளாட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக தாங்க வரும். ஸோ உங்களுக்கு இந்த தேவராஜ் நகர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, சுற்றி லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. உங்களுக்கு இது மேலே எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும். நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. அதாவது இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைமான லொகேஷன் அப்படின்னே சொல்லாங்க. ஆல்ரெடி நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைமான பில்டிங்ஸ் தான் இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு வெல் நோன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுமே ஈஸி ஆக்சசபிள். சிறுசேரி சிப்காட்லேருந்து சிறுசேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸி ஆக்சசபிள் தாங்க. ஸோ இந்த லொகேஷனை நம்ம புதுப்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா சிறுசேரிக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷனே அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு லொகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான லொகேஷன் தாங்க. அதாவது நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்குறதுனால தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். நீங்கள் இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இல்லை சிறுசேரி இந்த சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேவராஜ் நகருக்கு ஒரு வாட்டி நீங்கள் சைட் விசிட் வாங்க. சைட் விசிட் வந்து உங்கள் பிளாட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு இடம் வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.